ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிரடியான வேலைவாய்ப்பு வந்திருக்கு. அனைவருமே எதிர்பார்த்தேன் ஒரு வேலைவாய்ப்பு என்ன அப்படின்னா மாநகராட்சியில் ஒரு அரசு வேலைவாய்ப்பு, அதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உதவியாளர் வேலைவாய்ப்பு ஒரு சூப்பரான அப்டேட்டில் கொடுத்துருக்காங்க. 10th அதாவது 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாலே இந்த வேலைவாய்ப்புக்கு போதும் அப்படிங்கிறதையும் தெரியப்படுத்தியிருக்காங்க. இதோடைய சம்பளம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 45,000 தராங்க. ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு. உங்கள் ஊரிலேயே வேலைவாய்ப்பு, தேர்வு இல்லை, கட்டணம் இல்லை. இது எப்படிலாம் விண்ணப்பிக்கணும், யாரெல்லாம் விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிற அப்டேட் எல்லாமே ஒன் பை ஒன்னாக நம்மளோட சேனலில் நீங்கள் நோட் பண்ணிங்க அப்படின்னா ஒன் பை ஒன்னாக கிடைக்கும். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் அவைலபிளாக கொடுத்துருக்கோம். தாராளமாக கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா இன்னும் அதிகப்படியான ஜாப்ஸ் நோட்டிஃபிகேஷனை நீங்கள் வந்து இலவசமான முறையில் பெற்றுக்கொள்ளலாம். இதில் ஏதாச்சும் சந்தேகம் இருக்குது விண்ணப்பிக்கிறதில்ல அப்படின்னா தாராளமாக கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. உங்களுக்கு உடனுக்குடனே ரிப்ளை கொடுக்க நம்ம சேனல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப காத்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு தான் சொல்ல முடியும். முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா உடனடியாக விண்ணப்பிக்கக்கூடிய வாய்ப்பு நீங்கள் ஏற்படுத்திக்கோங்க. ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹை ஃப்ரெண்ட்ஸ், இதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த அப்ளிகேஷன் ஃபார்மே. இதை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் வந்து அவைலபிளாக கொடுக்குறேன். தாராளமாக இதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பெயர் வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ் மற்றும் ஆங்கிலம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்லேயும் எழுதணும் மற்றும் ஆங்கிலத்தையும் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தந்தை மற்றும் கணவர் பெயர் அந்த இடத்துல மென்ஷன் பண்ணோம். உங்களுடைய கைபேசி, உங்களுடைய ஃபோன் நம்பர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ கரண்ட்டில் என்ன நம்பர் வச்சுருக்கிறீங்களோ அதை போடணும். ஒன்று. ரெண்டாவது, வாட்ஸ்அப்பில் எந்த நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த நம்பர் வந்து போட்டிங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கும். அப்போ அடுத்தது பிறந்த தேதி என்ன அப்படிங்கிறத வந்து பார்த்திங்க அப்படின்னா குறிப்பிட்டுக்கோங்க. 31/7/2024 படி உங்களுடைய வயது என்ன அப்படிங்கிறத அந்த இடத்துல நீங்கள் மென்ஷன் பண்ணி ஆக்கணும். அடுத்தது, உங்களுடைய மதம், ஜாதி, அதாவது என்ன மதத்தில் வரீங்க, உங்களுடைய கம்யூனிட்டி என்ன அப்படிங்கிறத நீங்கள் வந்து அந்த இடத்துல சொல்லணும். உட்பிரிவோடு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த எம்பிசினா எம்பிசியில் என்ன, எஸ்சின்னா எஸ்சியில் என்ன, எஸ்சிஏனா உட்பிரிவு என்ன, அதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு போட்டுக்கோங்க. கல்வி தகுதி, நீங்கள் என்ன முடிச்சிருக்கீங்க, 10th 12th டிகிரியா, டிப்ளமோவா, பிஇ முடிச்சிருக்கீங்களா, எதாக இருந்தாலும் நீங்கள் கரெக்டாக போட்டுக்கலாம். அடுத்து முன் அனுபவம் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. ஆம்னா ஆம் போடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு போட்டிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா வட்டாரம், வட்டம், மாவட்டம், இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏதோ ஒன்று நீங்கள் வந்து போட்டுக்கலாம். இல்லை அப்படின்னா எல்லாமே நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. வட்டம் என்ன, வட்டாரம் என்ன, மாவட்டம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணணும். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய முகவரி, முழுமையான முகவரி நீங்கள் வந்து கட்டாயமாக இங்கே வந்து போட்டே ஆகணும். முழுமையான முகவரி போட்டதுக்கு பிறகு விண்ணப்பதாரரின் கையொப்பம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல விட வேண்டும். விண்ணப்பதாரன் கையொப்பம் விட்டதுக்கு பிறகு நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸில் அனுப்பணும். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா மாவட்ட என்ன சுகாதார அலுவலகம் தஞ்சாவூர் மாவட்டத்துக்கு தஞ்சாவூர் மாவட்டத்துக்கு இப்போ வந்து அறிவிச்சிருக்காங்க. ஒரு அருமையான வேலைவாய்ப்பு, தவற விட்டுறாதீங்க. அடுத்தடுத்த மாவட்டத்துக்கு ஒன் பை ஒன்னாக அறிவிப்பாங்க. நான் ஒன் பை ஒன்னாக அப்டேட் கொடுக்குறேன். நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மொத்தம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அலுவலக உதவியாளர் அப்படின்னு சொல்லிட்டு போஸ்டிங்லாம் அவைலபிளாக இருக்குது. நான் ஒன்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இதோட லிங்க் எல்லாமே ஒன் பை ஒன்னாக இதோட லிங்க் நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா தாராளமாக எங்களை வந்து தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு அதேமாரி உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகங்கள் இருக்குது விண்ணப்பிக்கிறதில்ல அப்படின்னா தாராளமாக தொடர்பு கொள்ளுங்கள். இப்போத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா தஞ்சாவூர் மாவட்டத்துக்கு அப்ளிகேஷன் விட்டாச்சு. தாராளமாக விண்ணப்பிச்சுக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா விண்ணப்பிக்கிறதுல வந்து ஒரு A4 சைஸ் போஸ்ட் கவர் வாங்கணும். ஒன்று, அது வந்து ஸ்டாம்ப்பு வாங்கிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரம் டு அட்ரஸ் போட்டுக்கணும். அது என்னென்ன சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்னா உங்களுடைய இதில் என்னென்ன சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க அப்படின்னா பர்த் சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், உங்களுடைய மார்க் ஷீட், டிசி, குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட், இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு நீங்கள் எல்லாமே ரெடி பண்ணிக்கணும். அட்ரஸுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய ஆதார் கார்டாக இருக்கலாம், இல்லை அப்படின்னா பேன் கார்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஜெராக்ஸ் எடுத்துக்கோங்க. முக்கியமாக உங்களுடைய அட்ரஸ் எதெல்லாம் இருக்குதோ அது இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு முக்கியமான கருத்து. உங்களுடைய மாவட்டத்தை வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. அப்படி உங்களுடைய மாவட்டம் வந்திருந்தது அப்படின்னா நான் உடனே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிப்ளை கொடுப்பேன். அப்படி உங்கள் மாவட்டம் வரல அப்படின்னா ஹார்ட்டின் மட்டும் கொடுப்பேன். உங்கள் மாவட்டம் வந்ததுக்கு பிறகு நான் ஒன் பை ஒன்னாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்டேட் பண்ணுவேன். அதனால் நம்மளோட சேனலில் தொடர்ந்து இருங்க. உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னாலும் தாராளமாக எங்களை வந்து தொடர்பு கொள்ளலாம். எல்லா விதமான சந்தேகங்களையுமே நாங்கள் இலவசமான முறையில் உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துட்டு இருக்கோம்.
இதோட குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா 10th குவாலிஃபிகேஷன் தான். அலுவலக உதவியாளருக்குலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும். இதோடைய ஒரிஜினல் லிங்க் வேணும் அப்படின்னாலும் நான் வந்து கொடுக்குற வெப்சைட் லிங்க்கு, அதேமாரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இதோட பிடிஎஃப் லிங்க் வேணும் அப்படின்னாலும் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய ஃபோட்டோ அங்கே பாருங்கள், ரைட் சைடில் உங்களுடைய ஃபோட்டோ கேட்டிருக்காங்க பாருங்கள். அந்த ஃபோட்டோ வந்து பாக்ஸ் போடாதனால உங்களுக்கு தெரியல, அந்த ஃபோட்டோவை நீங்கள் வந்து அட்டாச் பண்ணிக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சூப்பரான அப்டேட்டு அடுத்தடுத்த மாவட்டத்துக்கு வரப்போகுது. வர அப்டேட் பண்ணுறேன், ஏன்னா அடுத்த மாவட்டத்துக்கு வந்திருக்கான்னு செக் பண்ணணும். அதனால் வந்திருந்தது அப்படின்னா உடனே நான் வீடியோ போடணும். அதனால தான் கொஞ்சம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அர்ஜென்ட்டாக பேசுகிற மாதிரி இருக்கும். வீடியோ முழுமையாக பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா விதமான தகவல்களுமே புரிஞ்சிருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய விதமான அப்டேட் தெரிஞ்சிருக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுமாரி அடுத்தடுத்த மாவட்டத்துக்கு பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.